ஹை ஃப்ரெண்ட்ஸுங்க டைஸ் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரபாஸோட கல்கி படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கல்கி இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் செய்து இந்த ஒரு படத்தை பொறுத்தவரைக்கும் இந்தியன் சினிமாலே ஹையஸ்ட் பட்ஜெட் இருக்கக்கூடிய படமாக இந்த ஒரு படம் இருக்கும் செய்து. பட் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ஒரு படம் ஹையஸ்ட் பட்ஜெட் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பட்ஜெட் எடுத்த ஒரு படமாக இருக்கும் செய்யும். இன்னும் கொஞ்ச நாட்களில் நம்ம ராஜமௌழி அடுத்த படமான ராஜமௌழி இப்போ வந்து மகேஷ் பாபு வச்சு ஒரு படம் பண்ண போறாரு இல்லையா? ஸோ அந்த ஒரு படம் கிட்டத்தட்ட 1000 கோடி பட்ஜெட் அப்படின்னா சொல்றாங்க. ஸோ இன்கேஸ் அந்த ஒரு படம் 1000 கோடி பட்ஜெட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு படம் தான் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பட்ஜெட் படமாக இருக்கும். பட் இப்போ வரைக்கும் இந்த ஒரு கல்கி படம் தான் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பட்ஜெட் படமாக இருக்கும் செய்து. ஸோ இப்போ இந்த கல்கி படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படம் இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. பட் ஆனால் இந்த ஒரு படத்துக்குன்னு ஒர்க்கெல்லாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ண சொன்னாங்க. இந்த ஒரு படத்தை போஸ்ட்போன் பண்ணி மே மந்த் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டேட்மே இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகலை. அந்த ஒரு டேட்மே போஸ்ட்போன் பண்ணி இப்போ இந்த ஒரு படத்தை ஜூன் 27 தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனனி படமாக தான் இந்த ஒரு படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனாகவே டீம் பயங்கரமாக பண்ணிட்டு வந்திருந்தாங்க. டீசர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு படத்துக்கான டீசர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேர்ல்டு வைட் ஒரு மிகப்பெரிய அளவு ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ப்ரொமோஷன் இந்த ஒரு படத்துக்கான டீசருக்கே டீம் பண்ண வச்சாங்க. கமல் சார் கூட இந்த ஒரு படத்தை நடிக்கவும் செய்கிறாரு, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவர் தான் இந்த ஒரு படத்துக்கான வில்லனுமே சொல்ல செய்கிறாங்க. இந்த ஒரு படத்தின கேஸ்டிங்கு ஒரு மிகப்பெரிய கேஸ்டிங் அப்படின்னு சொல்லும். அமிதாப் பச்சன் இந்த ஒரு படத்தை நடிக்கவும் செய்கிறாரு. ஏற்கனவே இவருக்கான போர்ஷன்லாம் ஒரு தனி டீசர்லுமே காமிக்கவும் இருப்பாங்க. ரீசெண்டாக கூட ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இவருக்கான கேரக்டர் டீசர். அண்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்க போஸ்டரில் கூட இவரை காமிக்கவும் இருக்காங்க. ஹீரோயினா தீபிகா படுகோன் இந்த ஒரு படத்துக்கான ஹீரோயினா நடிக்கவும் செய்கிறாங்க. அண்ட் ஹீரோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரபாஸ் அப்படிங்கிறது. இந்த ஒரு படத்துக்கான கேஸ்டிங்க்கும் இன்னும் நிறைய பேர் இருக்கவும் செய்கிறாங்க. தமிழ்லேருந்தும் நிறைய பேர் பண்ணவும் செய்கிறாங்க. இந்த ஒரு படத்தை நடிக்கவும் செய்கிறாங்க. அண்ட் முக்கியமாக இந்த ஒரு படத்துக்கான மியூசிக் நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ண வச்சுறாரு. ஏற்கனவே இவர் டீசருக்கு போட்ட பிஜிஎம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக படத்துலையுமே இவருக்கான பிஜிஎம் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். தமிழில் இவருக்கான படங்கள் நம்மளாம் பார்க்க வச்சிருப்போம். எல்லா படத்துலையுமே இவருக்கான மியூசிக் பிஜிஎம்ஸ்லாம் ரொம்ப தனியாக இருக்கும் செய்யும். ஒரு யூனிக்கான பிஜிஎம் நம்ம சந்தோஷ் நாராயணன் கண்டிப்பாக கொடுக்கவும் செய்வார். கண்டிப்பாக இந்த ஒரு படத்துலையுமே அவருக்கான பிஜிஎம் அண்ட் சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் போது. ஸோ கல்கி திரைப்படத்தை ஜூன் 27 தேட்டர் ரிலீஸும் பண்ண போகிறாங்க.